இப்போ மேஷராசி என்பவர்களுக்கு எல்லாத்த பற்றியும் பேசணும். என்ன செய்தால் நல்லது நடக்கும், என்ன பிரச்சனைகள், கடவுள் என்ன செய்ய போகிறார், அடுத்த 6 மாத காலத்துக்கு கடவுளுடைய தீர்ப்பு என்ன, 6 மாதம் முதல் 1 வருஷத்துக்கு. இப்போ தான் நம்ம வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கே வந்திருக்கோம். அடுத்த 6 மாத காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத புட்டு வச்சிடலாம் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மற்றும் மனநிலைமையில் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு வந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சேஞ்சுக்குள்ளே போக போகிறீங்க. பாசிட்டிவான சேஞ்ச். அடுத்த 6 months to 1 yearக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மனசில் இருந்த அழுத்தம், மனசில் இருந்த வெளியில் சொல்ல முடியாத காயங்கள், ரணங்கள் அதெல்லாம் ஹீலாக போகுது. அதே மாதிரி மனம் ஒரு புத்துணர்ச்சி பெற்று நல்ல ஒரு தெம்பா தைரியமாக எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும், மீண்டும் உங்களோட பிறவி ஆற்றலான மனதிடமும் தைரியமும் உங்களை சேரும். அடுத்தபடியாக ஆரோக்கியம். சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஆரோக்கியத்தினால பணம், மரியாதை, மதிப்பு, வேலையெல்லாம் இழந்து பல மேஷராசி அன்பர்களில் ஆரோக்கிய பிரச்சனைகள்னால நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இந்த கிரானிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரானிக் பெயின் என்ன பண்ணுன்னா மிகப்பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும், சைக்கலாஜிக்கலாக டிப்ரெஷனை தரும். உடம்புல எந்த பகுதியிலையாவது அடிக்கடி வலியோ பிரச்சனையோ வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய மன உளைச்சலை தரும். இதுதான் சைக்காலஜி. மன தத்துவம் அடிப்படைகளும் இதுதான் சைக்காலஜி. மனோ தத்துவ அடிப்படையிலும் இதை தான் சொல்கிறாங்க. ஆக உடல் உபாதைகள் மூலியமாக நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கம்மியாகும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அந்த வாழ்க்கை வரும். அதுவே நல்ல வாழ்க்கை துணை அமையலைன்னா வாழ்க்கை ஒரு விஷம்தான், தினமும் விஷம் குடிக்கிற மாதிரி. இது நாள் வரைக்கும் திருமணமே நடக்கலை, தடைப்பட்டு போகுது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நடக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு எல்லா தகுதியும் இருந்தும் திருமணம் நடக்கலை. அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. நல்ல மணமகன், நல்ல மணமகள் வரப்போகிறாங்க. மற்றும் திருமணத்திலேருந்து ஏற்கனவே திருமணமாகி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறப்போகுது. அதாவது இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, எந்த சூழ்நிலையிலையும் வரும். எல்லாரும் என்னை கேட்பாங்க, நான் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நல்லா தான் இருக்கேன்னு. கல்யாணம் ஆகி 15 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆனாலும் 25 வருஷம் ஆனாலும், ஏன் 65 வருஷம் ஆனால் கூட அவங்களுக்குள்ள கூட பிரச்சனை கோர்ட்டுக்கு போகிற கேஸ்லாம் இருக்காங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது டெய்லி கண்டக்ட் பண்ண வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். டெய்லி மனைவியை மரியாதை கொடுத்து பேசுறதும், அன்பாக பேசுறதும், கணவன் கிட்ட புரிஞ்சு நடந்துக்கிறதும். இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட பேட்டி கொடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு மன அழுத்தம், மன வருத்தம் அவருக்கு இருந்திருந்தா அவர் பேசும்போது அவருடைய கண்ணு, அவருடைய முகம், அந்த வலி நமக்கு தெரியுது. இது ஒரு ஆணுடைய வலி, ஒரு ஆணின், ஒரு தகப்பனின் வலி. குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் போதே வலிக்குது. அப்போ சமுதாயத்தில் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பேசப்படாத, பேச வேண்டிய ஒரு வலி என்பது ஒரு ஆணினுடைய வலி. பெண்ணினுடைய வலி என்பது பேசப்பட்டது, பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஆணினுடைய வலி, தகப்பனுடைய வலி என்பது பேசப்படாத ஒன்றாகவே இருக்கு. 2 மாதம் குடும்பத்துக்கு ஒருத்தன் சம்பாதிச்சு கொடுக்கலன்னு சொன்னால் முடிஞ்சு அவன் கதை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் எல்லா ஆண்களும் வாழ்கிறாங்க. எந்த நிலையிலுமே மனைவி தன்னை விட்டு போயிடுவாங்களோன்ற பயத்தோடு தான் பல கணவன்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் குழந்தையை பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லி அவங்க போடுற அத்தனை கண்டிஷன்ஸ்க்கும் ஒரு அடிமையை போல ஒத்துக்கொண்டு வாழக்கூடிய கணவன்கள் தான் அதிகமாக இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. ஒன்று அதை வெளியில் காமிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான், இல்லை சொல்லாமே அப்படியே சமாளிச்சுட்டு தனக்குள்ளேயே வச்சுட்டு போகிறான். இதுதான் நடக்குது. எந்த ஒரு மனைவியுமே 95% மனைவிகள் கணவனை ஸ்பேர் பண்ணுறதே கிடையாது. இதுதான் உண்மை. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் வாழக்கூடிய மேஷராசி என்பர்கள் இந்த திருமண பிரச்சனைகள்லேருந்து ஒரு மாற்றத்தை தன் மனைவியினிடையே, ஒரு மாற்றத்தை கணவரிடையே பார்க்க முடியும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசி என்பர்களுக்கு இந்த 2ஆம் பாகம் 2026 முதல் கிட்டத்தட்ட ஜூலை மாதத்திலிருந்து குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களை தேடி சேரும். முக்கியமாக இந்த மாங்கல்ய பாக்கியம் இல்லைன்னு அழக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு, திருமணம் ஆன சுமங்கலிகளுக்கு தாலி சரடு, மஞ்ச கயிறில் தாலி சரடு
மற்றும் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை தானமாக கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வேலையில் வந்து மேஷராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசுனாங்க, யார் யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, யார் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, யார் யாரெல்லாம் உங்களை ரொம்ப மோசமாக நடத்தினாங்க ஆஃபீஸில், அவங்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் வந்து வெகு சீக்கிரம் உட்காருவீங்க. இன்னும் 2 மாதத்துக்குள்ள, அதாவது சரியான பதில் கொடுப்பீங்க. சமீபத்தில் தமிழக முதல்வர் எப்படி ஒரு பதிலை வந்து 75 காலம், 75 ஆண்டு காலம், 52 ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகளுக்கு ஒரே பதில் தன் அமைதியின் மூலியமாக, வெற்றியின் மூலியமாக ஊசி எடுத்து சரகன குத்துன மாதிரி கொடுத்தாரோ, அதே மாதிரி நீங்களும் கொடுப்பீங்க. தமிழகம் அவர் பின்னால் நின்றது. அது மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் உங்கள் பின்னால் நிற்பார்கள். காதல் ஒரு தலை காதலாக இல்லை காதல் 2 தலை காதலாக இருந்தாலுமே அதில் இன்னைக்கெல்லாம் காதலிச்சவனை மாதிரி கஷ்டப்படுறவன் எவனுமே கிடையாது. ஒரு 100 கோடி வச்சிருக்கிறவன், கடன் கொடுத்தவன் கூட இவ்வளோ கஷ்டப்பட மாட்டான். ஆனால் காதலிக்கிறவங்க படுற கஷ்டம்ங்கிறது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. இன்னைக்கு காதல் வந்து இதுதான். காலையில் ஆரம்பிக்கிற காதல் சாயங்காலம் வரைக்கும் தாங்குமா, ஐசியூவில் அது தப்பிச்சு வருமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுடைய காதல் எல்லாம் ஜெயிக்க போகுது. அதே மாதிரி அரசியல், எனக்கு இப்படி ஒரு நிலைமை வருமா அப்படின்னு பின்தங்கிய அரசியல்வாதிகளுக்கும் சரி, எனக்கு இந்த மாதிரி நிலைமை கொடுத்தாரே கடவுள்னு சந்தோஷப்படக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சரி, இன்னும் என்ன வளர்ச்சி, இன்னும் பெரிய பதவிகள், இன்னும் அங்கீகாரம், சொந்த கட்சியில் அங்கீகாரம், எதிர்கட்சிகள் அங்கீகாரம், இதெல்லாம் வரப்போகுது. மேஜிக், அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. முடிவாக நான் சொல்றது ஒன்று தான் உங்களுக்கு. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இயங்காது, அது மாறி மாறியே தான் வரும். அந்த காலம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதர்மங்களுக்கு உடனே எதிர்காலத்தில் தர்மம் பதில் சொல்லும். ஆல்ரெடி கடவுள் உங்களுக்கான நல்ல தீர்ப்பை எழுத தொடங்கி விட்டார். நீங்கள் முருகப்பெருமான கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இழந்த அத்தனையும் மறுபடி பெற முடியும். இழந்த நிம்மதி, இழந்த உறவு, இழந்த அன்பு, இழந்த காதல், இழந்த குடும்பம், இழந்த குழந்தைகள், இழந்த வேலை, அத்தனையும் மறுபடி பெற முடியும். மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸில் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தவிர இப்போ நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் பொது பலன்களே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் சொன்னோம்னா கிறிஸ்டல் கிளியராக உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் வெற்றி பெற முடியும். கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இல்லை நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து சரியான பதிலை சொல்லி உங்களுக்கான லைஃப் ப்ரிடிக்ஷன்ஸை தர முடியும். ஆக மேஷராசி அன்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.